அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் கொடுக்கக்கூடிய இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கேட்க வேண்டும். அதாவது 24 மணி நேரத்திற்கு முன்னாடி இந்த மிரட்டலை கொடுத்ததுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப்புடைய செய்தி எப்படி இருந்தது, அவருடைய வார்த்தைகள் எப்படி இருந்தது. We now want to wind down this war. நாங்கள் இந்த போரை முடிக்கக்கூடிய தருணத்தில் வந்துவிட்டோம். நாங்கள் கிராஜுவலி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய இராணுவத்தை வாபஸ் வர சொல்லி கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவுடைய ஆப்ஜெக்டிவ் டு எலிமினேட் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரம் ஈரானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்களை அழிப்பது மட்டும்தான். அதுதான் எங்களுடைய நோக்கம், உத்தேசம். அதை நாங்கள் செய்து விட்டோம். இதற்கப்புறம் இந்த நாட்டில் எங்களுக்கு எந்த விதமான அதுவும் கிடையாது, நாங்கள் வெளியே வரப்போகிறோம். இந்த வார்த்தையை கூறிய டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த 24 மணி நேரத்தில் all of a sudden he says no. Now this miracle comes. You first open the Strait of Hormuz, otherwise we will hit your power plants. உங்களுடைய மின்சாரத்தை நாங்கள் துண்டிப்போம். 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு நபரால் எப்படி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்களை மாற்ற முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு இடத்தில் இந்த நபர் பேசுவது ஒன்று, இன்னொரு இடத்தில் இந்த நபருடைய நாவு எப்படி ட்விஸ்ட் ஆகிறது என்று நீங்கள் பாருங்கள். இந்த விஷயத்தை வைத்து தான் ஈரானின் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி ஃபோர்ஸ் கம்ப்ளீட்லி தே லாஸ்ட் த கண்ட்ரோல்.